கிறிஸ்தேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஆகஸ்ட் மாதம் 29ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, எல் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, இது ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, வேலைக்கிழமையின் காலை வேலைக்காக நின்று செலுத்துகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 28 நாட்களை காத்த ஆண்டவரே, 29வது நாளே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறீர். கடந்த இரவில் நல்ல இளைப்பாதலை தந்து ஜீவனை தந்து காத்திருக்கிறீர். புதிய காலை வேலையை தந்திருக்கிறீர். இந்த பகலை ஆண்டவரை கண்டு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் என்னுடைய பணிகளையும் பயணங்களையும் ஆரம்பிப்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவர் நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவரே எங்களோடு கூட வார ராஜா. ஆண்டவர் இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கின்றோம். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நேரத்தில் கால்வேளை 357வது பாடலாகிய எல்லாம் கர்த்தாவின் கைக்கும் என்ற ஞான பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 357. எல்லாம் கர்த்தாவின் கைக்கும் தெய்வீக ஆளுகைக்கும் நான் ஒப்புவிக்கிறேன். அவர் வழி காட்டாமல் அவர் ஜெயம் தராமல் போனால் வாய்க்காதென்றறிவேன். நான் என்னத்தான் செய்தாலும் நான் கவலைப்பட்டாலும் அதாலே ஆகுமோ என் செய்தியை தாப்பாற்ற விசாரிப்பாய் நடத்த பிதாயேரோகிராரலோ. காரியத்திலேயும் என் நன்மை கவர் செய்யும் செயலிருக்குதே. ஆகையினாலே நீதாம் அவருடைய சேதாம் நடந்தால் பாக்கியமாமே. எல்லா இரக்கத்தோடும் இக்கட்டை நீக்கி போடும் கர்த்தாவை நம்புவேன். நான் தெய்வ பக்தியாக நடந்தோல் சோகமாக இருப்பேன் கைவிடப்படேன். ஓயிருடன் வைத்தாலும் இனி வைக்காவிட்டாலும் நான் நல்லது என்பேன். என் பயணம்
இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த ஆசீர்வாதமான காலை வேளையிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி, அது பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 20 வசனங்களிலே அடங்கியிருக்கின்ற இறை வார்த்தை. எபேசியர் 6, 10 முதல் 20. இதில் கிறிஸ்தவ வாழ்வில் ஏற்படுகின்ற போராட்டத்தை குறித்த மிக முக்கியமான காரியங்களை பவுலடிகளார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள். மாணவர்களே, நாம் வாழுகின்ற வாழ்க்கை இந்த உலகத்தில் நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கிறது. போராட்டங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். வாழ்க்கை என்பது போர்க்களம். போர்க்களம் மாறலாம், ஆனால் போர்கள் மாறுமா என்ற கூற்றின்படி ஒவ்வொரு நாளும் நாம் போர்க்களத்தில் நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கின்றோம். We are in the battlefield. Our life is like an battlefield என்று சொல்லி அநேக அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இந்த நாளிலே பவுலடிகளார் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். கடவுளோடு இணைந்திருங்கள் என்று சொல்லுகிறார். கடவுளோடு இணைந்திருக்கிற வாழ்வுதான் நம்மை வலுவூட்டுகின்ற அல்லது நம்மை பலப்படுத்துகின்ற ஒரு வாழ்வாக இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் கடவுளோடு இணைந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை வலுவூட்ட பெற்றதாய் இருக்கும். அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைகலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். அலகை என்று சொல்லுகிற போது இங்கே பிசாசை பவுல் குறிப்பிடுகிறார். பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல ஒவ்வொரு நாளும் அவன் தெரிந்து கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் வீட்டின் நிலைக்காலிலே படுத்திருக்கிறான். நாம் சோர்ந்து போய் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கும்போது நம்மை அவன் தாக்குகிறவனாய் இருக்கிறான், நம்மை விழுங்குகிறவனாய் இருக்கிறான், நம்மை கிணற்றிலே விழத் தள்ளுகிறவன், பாவத்திலே தள்ளுகிறவன். ஆதாம் ஏவலாகிய ஆதி பெற்றோரை பாவத்திலே விழத் தள்ளியவன். இன்று வரையிலே அனைத்து மக்களையும் பாவத்தில் விழத்தள்ளுவதுதான் அவனுடைய வேலையாகவே அவன் வைத்திருக்கிறான். ஏமாற்றுக்காரன், பொய்க்காரன், இல்லையா? நிறைய பெயர்களை அவனுக்கு வேதம் கொடுக்கிறது. அப்போ ஏமாற்றுக்காரனாகிய பிசாசை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நமக்கு படைகலன் வேணும். அதாவது போருக்கு போகணுன்னா அப்படியே நம்ம பேராக போயிட முடியாது, பேர் பாடியில் போக முடியாது. போர் செய்கின்ற இந்த தளவாடங்களை எல்லாம் அணிந்து கொண்டு நாம் செல்ல வேண்டும். போருக்கான ஆடை, இப்போ போருக்கு போகும்போது ஹெல்மெட் போட்டுன்னு போகிறாங்க, அதே போல் ஷூஸ் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். உடலை தற்காத்து கொள்ள புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் போடுறாங்க, மிஷின் கன் கையில் வைத்திருக்கிறாங்க, பைனாக்குலர், இன்னும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. ஆனால் தலைக்கு அந்த தலை சீரா என்று சொல்லப்படுகிற இந்த ஹெல்மெட், அதே போல் இந்த பிரஸ்ட் பிளேட் என்று சொல்வார்கள், இல்லையா? உடல் கீழே அணிந்து கொள்ளுகின்ற அணிகலன்கள் எல்லாவற்றையும் அன்றைக்கு போருக்கு போகும்போது அணிந்து கொள்வார்கள். அதை வைத்து பவுலடிகளார் இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை நீங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. மனிதர்களோடு மட்டும் நமக்கு போராட்டம் மனிதர்களோடு இருக்குது. நம்மளை ஆட்சி செய்கிறவங்க, நம்மளை மிதித்து போடுகிறவங்க, சாதி, மதம், இனம், மொழி பேதத்தால் நம்மளை நசுக்க பார்க்குறவங்க, இவங்களோடு தினந்தோறும் நமக்கு போராட்டம் உண்டு. ஒவ்வொரு நாளும் நம்ம எதிர்த்து போராடி கொண்டு தான் இருக்கிறோம். அதே போல் இல்லையா, வானத்திற்கு மேலே இருக்குது பாருங்க, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர்,
இருள் நிறைந்த உலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். அதாவது ஆட்சி புரிவோர் மேலே, அதிகாரம் செலுத்துகிறவர் மேலே, இருள் நிறைந்த உலகத்தில் மேலே ஆற்றலுடைய பிசாசு மேலே, இல்லையா, வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள், வான்வெளத்தில் மேலே வானத்தில் இருக்கிற பிசாசுகள், தீய ஆவிகள், இல்லையா, வானமண்டலம் இருக்கிற இந்த ஆவிகளோடு நமக்கு போராட்டங்கள் உண்டு. பூமியில் மட்டும் இல்லை, வானத்திலையும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்ல. அப்போது இவை எல்லாவற்றையும் நாம் எதிர்த்து போராட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? எனவே தான் பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைகளின்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றால், போருக்கு போய் ஜெயிக்க வேண்டும் என்றால் நம் அணிகலன்களை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகையால் உண்மையை இடைக்கச்சையாய் கட்டி கொள்ளுங்கள். ரொம்ப அழகாக சொல்லிருப்பார். உண்மை, ட்ரூத், கிரேக்க வார்த்தையில் அலேத்தியா என்று சொல்லுகிறார்கள். அலேத்தியா, ட்ரூத், உண்மை. நம்ம வாழ்க்கையில் உண்மையோடு இருந்தால் நாம் எல்லா நிலைகளிலும் வெற்றி பெறுவோம். பொய் பேசக்கூடாது. நிறைய நேரத்தில் இன்றைக்கு கிறிஸ்தவர்களே ஆண்டவருக்கு விரோதமாக பொய் பேசுகிறோம். வார்த்தை சொல்லுடைய வார்த்தை, பொய் பேசுடைய வாய் அடைப்படும், இல்லையா? அப்போ பொய் பேசுகிற அந்த சிந்தனை உடையவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. எல்லா நேரங்களிலும் காலங்களிலும் உண்மையையே நாம் பேச வேண்டும். உண்மை பேசும்போது நிறைய நேரத்தில் நமக்கு ஆபத்து வரும், நிறைய நேரத்தில் நமக்கு பிரச்சனைகள் வரும். ஆனால் உண்மையை தான் நாம் பேச வேண்டும். உண்மை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது கோர்ட்டில் கூட அங்கே வாங்கும்போது அந்த வாக்கு உறுதி வாங்கும்போது நீங்கள் உண்மையை தான் சொல்லணும், உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி வாங்குகிறார். அப்போது உண்மையை இடைக்கச்சையாய் கட்டி கொள்ள வேண்டும். உண்மை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும், எல்லாத்துலையும் இருக்கணும் உண்மை. ரெண்டாவது, நீதியை மார்பு கவசமாய் அணிந்து கொள்ள. நீதி, நம்ம செய்கிற நீதி, நியாயம், அநியாயத்துக்கு எதிர்த்து குரல் கொடுக்கிறது, இதெல்லாவற்றையும் நம்ம மார்க்கவசமாக அணிந்து. இதுதான் பிரஸ்ட் பிளேட். பிரஸ்ட் பிளேட், மார்க்கவசம், பிரஸ்ட் பிளேட், இல்லையா? மார்பில் எந்த ஆயுதமும் நம்மை தாக்காதபடி நம்ம தற்காத்து கொள்ள வேண்டும். அப்போ பிரஸ்ட் பிளேட்டு எப்படி இருக்கணுமா? நீதி என்று சொல்லுகின்றார், இல்லையா? அதுக்கப்புறம் அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்காக ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடியாக போட்டுக்கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? நற்செய்தியை அறிவிப்பதற்காக நீங்கள் என்ன பண்ணணும்? ஷூஸை அணிந்து கொள்ளுங்கள், செருப்பை அணிந்து கொள்ளுங்கள். இந்த நற்செய்தி என்பது உலகமெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும், எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும், எல்லா உயிரினங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்ம மார்க்கு சுவிசேஷத்தில் பார்க்குறோம், மத்தேயுவில் பார்க்குறோம், லூக்காவில் பார்க்குறோம். அதனால் உலக மக்கள் நற்செய்தியை அறிவிக்கும்படியாக, பெற்றுக்கொள்ளும்படியாக பணியை நாம் செய்ய வேண்டும் என்றால் மிதியடிகளை நற்செய்தியாக நாம் அணிந்து கொள்ள வேண்டும். என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள். கேடயம் முன்னாடி இருக்கும், நம்ம லெஃப்டில் பிடிப்பாங்க, எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கும். அவங்க மேலே போடுற ஈட்டி, வில்லம்பு, இல்லையா, அவங்க கத்தியில் அடித்தாலும் நம்ம அதை பாதுகாப்பாக கேடயமாக வைக்கிறோம். அதுதான் ஷீல்டு என்று நம்ம சொல்லுகிறோம், இல்லையா? கேடயத்தை பிடித்து கொள்ளுங்க. அதை கொண்டு தீயோனின் தீக்கடைகளை எல்லாம் அணைத்து விட முடியும். தீயோனின் தீக்கடைகளை அணைத்து விட முடியும். நம்ம மேலே அதிகமான கோபத்தோடு அவன் என்ன பண்ணுறான்? தீக்கடைகளை அவன் அடிக்கின்றான். மீட்பை தலை சீராவாகும், இல்லையா? ரட்சிப்பை தலை சீராவாக ஹெல்மெட் ஆகும். கடவுளின் வார்த்தையை தூய் ஆவி அருளும் போர் வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். கடவுளின் வார்த்தை, த வேர்ட் ஆஃப் காட், போர் கருவியாக, அதாவது வாளாக, தூய் ஆவி அருளும் வாளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அழகாக சொல்கிறார். அப்போது இங்கே 5 விதமான அந்த படைகலன்களை சொல்லுகிறார். தலை சீரா, இல்லையா? அதே போல் பிரஸ்ட் பிளேட், இடைக்கச்சை, அதே போல் காஸ்பல் என்கின்ற செருப்பு, அதே போல் நம்பிக்கை என்கின்ற கேடயம், இல்லையா? அதே போல் நம்முடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை என்கின்ற வாள், இவைகளை வைத்து பிசாசை நாம் தோற்கடிக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள்.
எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். ஜெபம் செய்யுங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஜெபமே பண்றதில்லை. வீடுகளிலே குடும்ப ஜெபம் மிக மிக அவசியம். ஏன்னா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் பொல்லாத காலமாக இருக்கிறது. பிசாசு, அலகை, அந்தகாரம் இல்லையா நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நிறைய தீய ஆவிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் பிசாசினுடைய அட்டகாசங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் தொடர்ந்து குடும்பத்தோடு ஜெபிக்க வேண்டும். குடும்ப ஜெபம், ஃபேமிலி பிரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ். அதே போல அதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள். ஜெபத்தில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நம்ம ப்ரேயர் பண்ணிக்கணும். திருச்சபையில் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரேயர் பண்ணிக்கணும். ஆனால் இன்றைக்கி திருச்சபையில் நம்ம முதல்ல ஒற்றுமையே இல்லை. நான் இந்த அணி, அவர் அந்த அணி, அவர் கூட நான் பேச மாட்டேன், இவர் என் கூட பேசக்கூடாது இல்லையா? இப்படிப்பட்ட சிந்தனையோடு நாம் வாழ்ந்தால் பிசாசு அவன் பணி செய்யறதுக்கு அது ஈஸியாகிடும். ஈஸியாக நமக்குள்ள பிரிவினையின் ஆவியை அவன் தந்து திருச்சபையை குலைத்து விடுவான். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். நமக்குள்ள எந்தவித வேற்றுமையான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. ஒற்றுமையான எண்ணங்கள் தான் இருக்கணும். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவரை ஒருவர் நாம் சார்ந்து வாழுகின்ற வாழ்க்கையை வாழணும். எல்லாருக்காக ஜபிக்கணும். என்னை போல பிறரை நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, அந்த காரியங்களை இந்த நாட்களிலே நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ரொம்ப அழகாக சொல்றார், நான் பேசும்போது நற்செய்தியின் மறைபொருளை துணிவுடன் தெரியப்படுத்துவதற்கான வார்த்தைகளை கடவுள் எனக்கு தந்தருளுமாறு எனக்காகவும் நீங்கள் என்ன பண்ணுங்க, மன்றாடுங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது நான் பல இடங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணுறேன். அங்கே ஆண்டவர் அந்த மக்களுக்கு ஏற்றவாறு ஊழியத்தை செய்ய எனக்கு நல்ல சிந்தனையை, நல்ல மனதை, இருதயத்தை தரும்படி ஜபித்து கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். காசு கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, துணிமணி கொடுங்க, வாகனம் கொடுங்க என்று கேட்கல. இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரங்கள் இதெல்லாம் கேட்குறாங்க. தேவைகள் தான், இப்படி ஊழியத்துக்கு பணம் தேவைதான். ஆனால் அதையே மையமாக வைத்து நம்ம செய்யக்கூடாது. நான் விலங்கிடப்பட்டிருந்தும் இந்த நற்செய்தியின் தூதுவனாக இருக்கிறேன். நான் பேச வேண்டிய முறையில் அதை துணிவுடன் எடுத்துக்கூற எனக்காக மன்றாடுகள். அவர் சொல்றாரு, ஐ எம் அண்டர் அரெஸ்ட். நான் சிறையிலே இருக்கிறேன், என்னை கைது செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் நான் சுவிசேஷத்தை அறிவிப்பதில் சோர்ந்து போகவில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, கைது பண்ண ஒரு கைதியாய் இருந்தாலும் கூட நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது, அதை அறிவித்தே ஆக வேண்டும் என்று பவுல் இந்த நேரத்தில் எபேசு சபைக்கு சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் விசுவாசத்தை கேடயமாக இல்லையா, உண்மையை இடைக்கட்சியாக, நற்செய்தியை அறிவிக்கின்ற இந்த சிலாக்கியத்தை நாம் பாதரட்சியாக அணிந்து கொண்டு கடவுளுடைய வார்த்தை என்கின்ற பட்டயத்தாலே கையிலே வைத்து பிசாசை, தீயோனை தோற்கடித்து ஆண்டவர் தருகிற வெற்றியின் வாழ்வை நாம் வாழ்ந்து இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக நாம் சாட்சியாய் ஜீவிக்க தூய ஆவியானவர் தாமே இந்த காலை வேளையிலே நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, வியாழக்கிழமையின் காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு கூட இருந்து எங்கள் பணிகளை, பயணங்களை ஆசீர்வதித்தீர், இளைப்பாறுதலை தந்தீர். காலை வேளையிலே சிவனோடு எழுப்பியிருக்கிறேன். இப்படி வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் கேட்கும்படியாக இப்படி கிருபையை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் இறைச்செய்திலை கேட்ட வண்ணமாய் ஆண்டவரே, பிசாசு என்கின்ற தீயோன் எங்களை வதைக்க, எங்களை ஆண்டவர் தோற்கடிக்க அவன் திட்டமிட்டு கொண்டிருக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்கின்ற கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் அவன் இருக்கிறான். ஆனாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். இப்படி சத்தியம் எங்களோடு இருக்கிறது. ஆண்டவரே, நீர் அணிந்து கொள்ள சொன்ன அந்த படைகணைகளை நான் அணிந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழவும் ஊழியத்தை செய்யவும் கர்த்தர் கிருபை தாரும். இந்த இறை வார்த்தைகளை
கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாய் அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் ஆண்டவரே, லண்டன், இன்னுமாக ஆண்டவரே ரஷ்யா, ஆண்டவர் சீனா, உக்ரைன், ஆண்டவரே இதோ ஜப்பான் போன்ற நாடுகள், மலேசியா போன்ற நாடுகள், எல்லா நாடுகள் உலக ஆண்டவரே நாடுகளாக எல்லா நாடுகளிலும் அமைதி, சமாதானம், சந்தோஷம் தங்கியிருக்கட்டும். நடந்து வருகிற போர்கள், பதட்டங்கள் எல்லாம் மாற்றும். ஆண்டவரை குறிப்பாக லெபனான் இஸ்ரேல் போர் ஆரம்பித்திருக்கிறது. அது ஆரம்பித்தால் உலக போராய் மாறும் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். அந்த நிலைமைகளெல்லாம் வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா கெஞ்சி மன்றாடும். உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உலக நாடுகள் அமைதியாக இருந்தால்தான் எல்லாரும் அமைதியாக இருக்க முடியும். ஆண்டவர் இந்தியாவும் அமைதியாக இருக்க முடியும். ஆகவே இந்த நேரத்தில் உலக நாடுகளின் அமைதிக்காக இந்த ஊழியத்தின் சார்பாக நாங்கள் பணிவாய் வேண்டுகிறோம். ஆண்டவர் அதே போல இப்படி தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம், இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாய் திருநாடாக இந்திய தேசத்தை காத்தருளும், இரத்த கோட்டைகளாய் மறைத்து கொள்ளும். ஜனாதிபதி, பிரதமர், மத்திய அமைச்சரவை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அவர்கள் நாட்டுக்கு தேவையான காரியங்களை மட்டுமே செய்யவும், மதம் சார்ந்த சாதி சார்ந்த அரசியலை முன்னெடுக்காமல் ஆண்டவர் எல்லாரும் மக்களுக்கு பொதுவான ஒரு அரசியலை முன்னெடுக்க கர்த்தர் கிருபை தார். அதே போல தமிழ்நாட்டில் இருக்கிற இப்படிய ஆண்டவர் முதலமைச்சர், கவர்னர், இன்னுமாக அமைச்சர் பெருமக்கள், கலெக்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாய் முதலமைச்சர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்க தேசம் சென்றுள்ளார். அவர் அங்கே இந்த தங்குகின்ற ஒரு வாரம் முழுவதும் கிருபை அவரோடு தங்கியிருக்கட்டும். அப்படி எல்லா விதமான சிந்தனைகள், பணிகளை ஆசீர்வதிங்க. இந்தியாவுக்காக, தமிழ்நாட்டுக்காக எடுக்கின்ற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, நம்முடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக சிஎம்சி மருத்துவமனைக்கு ஆண்டவர் பெதஸ்தா மருத்துவமனை தர வேண்டும் என்ற கோரிக்கையை ஆண்டவரை ஏற்று கர்த்தாவே, நேற்று முன்தினத்தில் போய் பேசியிருக்கிறார்கள். அந்த நிலைமைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறேன். சீக்கிரமாக ஆண்டவரே சிஎம்சி மருத்துவமனை, பெதஸ்தா மருத்துவமனை எடுத்து நடத்த கர்த்தர் கிருபைத்தார். எல்லாம் பள்ளிக்கூடங்களையும், சிறப்பு பள்ளிக்கூடங்களையும், ஆயர்களையும், திருச்சபைகளையும், குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. தொடர்ந்து உலகத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காய், ஸ்தாபனங்களுக்காய், மிஷினரி சொசைட்டிகளுக்காக, இந்தியாவில் பணியாற்றி கொண்டிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மிஷினரி சொசைட்டிக்காக ஆண்டவரே, ஜெம்ஸ், ஐஎம்எஸ், என்எம்எஸ்ஐ போன்ற எல்லா மிஷினரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நிறைய ஆபத்துகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. எல்லாரையும் தேவன் கண்ணோக்கி பார்த்து உம்முடைய ஊழியத்தை செய்கிற போது அவர்களை இந்த ஆண்டவரே 5 படைகலன்களை அணிந்து கொண்டு விசுவாசத்தில் முன்னேறவும், ஜெயிக்கவும், சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கும். இந்த ஊழியத்தில் எல்லோடு இருக்கிற என்னுடைய அன்பர் சாருக்காக, ஏஞ்சேக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மார்த்தால் மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். அப்படி கிருபை அவர்களோடு கூட இந்த நாளில் தங்கியிருக்கட்டும். இப்படி சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக, ஆண்டவரே பணிகளுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கேட்டு பயன்பெறுகிற என்னுடைய அருமையான யூடியூப் வியூவர்ஸ், ஃபேஸ்புக் வியூவர்ஸ், வாட்ஸ்அப்பில் ஆண்டவர் ஷேர் பண்ணுறவங்க, பார்க்குறவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளின் பணிகளை, பயணங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் பிறந்த நாளை, திரும்ப நாளை காணுகின்றவர்களை ஆசீர்வதிங்க. பலவீனமாய் படுக்கைகளை சுகவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக என்னுடைய நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக வேண்டிக் கொள்கிறோம். காத்தருளும். சீக்கிரமாக அவர்கள் எழுந்து முடிய ஊழியங்களை செய்ய ஆண்டவரே அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். தொடர்ந்து இந்த நாளின் எல்லா பணிகளையும், பயணங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். துதி, கன, மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறைமகனாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம்முடையவரோடு கொண்டிருப்பதாக. ஆமென்.